இப்போ வந்து சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கான நேரம் தான் எனக்கு. அப்படிங்கும்போது வந்து சரியான முறையில் வந்து யார்கிட்டையும் கான்டாக்ட் பண்ணிக்க முடியல வச்சுக்கோங்களேன், இன்க்ளூடிங் எங்கள் அப்பா அம்மாவோட கூட. ஆனால் பார்த்தா அடிகள் வந்து ஹெவியாக விட ஆரம்பிச்சு. என்னடா ஏதோ நம்மக்கிட்ட வந்து இதாகுதுன்னு பார்த்துறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா விழும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கிட்டேம்மா இப்படியாவது இப்போ பண்ணுதுமா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவாங்க, எப்பா இது நீ அதே பண்ணிட்டு இதை பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க. எங்கள் அப்பாட்ட சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம் கொடுப்பா என்ன பண்ண போகுது அப்படிம்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் அவ்வளோக்கா வந்து அப்பா அம்மாக்கிட்ட வந்து டச் இல்லாமல் இருந்துட்டேன். ஸோ அப்படினால வந்து பார்த்தோன்னா அடி கொஞ்சம் ஹெவியான அடி தான். வார்த்தைகளாலும் சரி தான், எல்லாத்தையும் அடி வாங்கிட்டு இருந்தேன். வாங்கின பிறகு தான் அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியுது நம்ம குடும்பத்தை விட்டு லைட்டாக டிஸ்டன்ஸில் இருக்கிறோமான்னு தோணுச்சு. அதனால தான் சொல்கிறேன், யாருமே வந்து லைஃப்பில் வந்து குடும்பத்துலேருந்து டிஸ்டன்ஸ் ஆகாதீங்க. நரிகள் வந்து 4 ஆடுகள் ஒற்றுமையாக இருந்தால் அதை பிரித்து விட்டு தான் வேட்டையாட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதை விட்டு நீங்கள் தனித்து போகலான்னு நினச்சா கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும், அப்புறம் வேட்டையாடப்படுவீங்க.